யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை இல்லை ஆடி செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நைவேத்தியம் தான். பலாப்பழ கேசரி. நம்மளோட லிஸ்ட்டில் நிறைய கேசரி பண்ணியிருக்கோம். பலாப்பழ கேசரி நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ அந்த இப்போ எல்லா இதுலேயுமே த்ரூ அவுட் த இயர் நமக்கு கிடைக்கிறது பலாப்பழம். ஸோ இந்த பலாப்பழ கேசரி ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக பலாப்பழ வாசனை பிடிச்சவா எல்லாருக்குமே இது பிடிக்கும். யாரோட ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் பிடிக்காதும்பா. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் தேவா எல்லாருக்கும் பலாப்பழம் பிடிக்கும். ஸோ அந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி கேசரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு 15 சொலை. இதை வந்து நான் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஹாஃபை இப்போ நான் அரைச்சி விடுறேன். இன்னொரு ஹாஃப் நம்ம அப்படியே போட்டு பண்ண போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கவுகியை வச்சு தான் இந்த நைவேத்தியம் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஒரு 10-12 எடுத்துட்டுருக்கேன். என்ன மாதிரி பழைய நாள் எல்லோரும் இப்படி தான் உடச்சி போட்டு தான் பண்ணுவோம். எங்களுக்கெல்லாம் அப்படியே முழுஷாக போட்டு பண்ணுறதுக்கு தான் வருது. ஏன்னா அதில் வந்து எங்களுக்கு வந்து சின்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நல்ல குவாலிட்டி எதுவாக தான் பெருசாக வாங்கியிருப்பேன். அப்படி இருந்தாலும் அது உடச்சி பார்த்தா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி. அது அப்படியே பழகிட்டோம் நாங்கள். இல்லை திராட்சைப்பழம் வேணுங்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பலாப்பழத்தோட ஸ்மெல் தான் மெயினாக இருக்கணுங்கிறதுனால நான் திராட்சைப்பழம் போடலை. இது வந்து 200 கிராம்ஸ் ரவா. டபுள் ரோஸ்டட் ரவாயாக இருந்தாலும் ஒரு தடவை நெய்யில் நல்லா அந்த மாதிரி வறுத்துட்டுருக்கும். நல்ல வாசனை. இந்த நெய் அப்படியே ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட கவுகி ரொம்ப நல்லாயிருக்கு. தேவைப்பட்டவா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வறுத்துட்டோம். ஸோ ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நெய் இன்னொரு டேபிள் ஸ்பூன் இதில் விடலாம். அடுப்பை சின்னதாக தான் வச்சுட்டுருக்கேன். இது அரைச்ச இந்த விழுதை இதில் கலக்கணும். யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன்னா ஒன்று குக்கரில் வச்சு ஒரு மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணாதனால இதை நல்லா அரைச்ச பலாப்பழத்தை இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு எந்த கலரும் ஆர்டிஃபிஷியல் கலர் ஒரு குங்குமப்பூ, ஏன்னா குங்குமப்பூலாம் போட்டேன்னா இதோட வாசனையே வேறு மாதிரி ஆகிடும். ஒன்றுமே கிடையாது, அப்படியே பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இந்த பொடி பொடியாக கட் பண்ணி இருந்திருக்கு இல்லையா, இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஹையாக வச்சுக்கோங்க. இதில் தான் ரவா எடுத்தோம். இதால் 2 கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை சின்னது பண்ணிட்டு இந்த ரவையை ஆட் பண்ணலாம். நல்லா வேகட்டும். அப்புறமா சர்க்கரையை போடலாம். பலாப்பழத்துலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் 1:1 நான் எடுத்துட்டுருக்கேன்.
1:1.5 வேணுங்கிறவா எடுத்துக்கோங்க. நான் 1:2 போட்டேன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஆல்ரெடி இது வரைக்கும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நம்ம. ஸோ நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையோடலாம் சேர்ந்து ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போடுறேன். எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம இதில் சேர்க்கவே இல்லை, அப்படியே தான் பண்ணுறோம் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட கவ் கீ 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட விடுறேன். ஸோ ரொம்ப ஜோராக மணமாக இருக்குங்க. சுவாமி நைவேத்தியம் வாசனையை பிடிக்கிறதுங்கிறத விட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமே. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் விடுறேன். இதில் இந்த கேஷ்யூ நட் வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஜோரான ஒரு பலாப்பழ கேசரி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இது ஒரு வெள்ளிக்கிழமைக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. நிச்சயமாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அணைச்சிட்டு அடுப்பை ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஆறின அப்புறமா உங்களுக்கு கரண்டியில் எடுத்து இது பண்ணி காமிக்கிறேன். கரண்டியில் நான் எடுக்கலை, நான் எடுத்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோவாக காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ உடனடியாக எடுத்தோன்னா ரொம்ப ஒரு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனப்புறம் எடுத்தோன்னா அழகாக கரண்டியில் ஒட்டாமல் வரும். அது இந்த அளவு நெய் கரெக்டாக இருக்கும், போரும் எல்லாமே. ஸோ சர்க்கரை நெய் எல்லாமே நான் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.